மாலை வணக்கங்கள். என்னுடைய குரல் இன்றைக்கு அவ்வளவு நல்ல நிலையில் இல்லாட்டி நான் ஓரளவுக்கு தெளிவாக கதைக்க முயற்சிக்கிறது. இருந்து கதைக்கிறதா நின்று கதைக்கிறதா என்ற ஒரு விவாதம் ஒன்று வரையக்குள்ள நான் சொன்ன பெருசாக வித்தியாசம் இருக்க போவதில்லை. ஆகவே நான் இருந்தே கதைக்கணும்னு சொல்லி இந்த பகுதியோட சரி கட்டி பரவாயில்லை என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழான்னு சொல்றது வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. தனியாக ஆட்களை சந்திக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு புத்தகம் வெளியிடப்படைக்குள்ள அந்த புத்தகம் ஏதோ ஒரு விடயத்து புத்தகங்களுக்கு கொண்டு வந்து தருதுன்றது வந்து மிகப்பெரிய விடயம். அதுவும் இந்த நாளையில வந்து வாசிப்பு சரியா மங்கி போன ஒரு காலம். எல்லாரும் அவைவனுடைய போனை வச்சு கொண்டு முந்தைய ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நாங்க மெட்ரோக்குள்ள போன வேண்டாம் காலையில ஒவ்வொருத்தரோட புத்தகத்தோட அநேகமா ஒரு கட்டத்தில் நல்ல ஞாபகம் இருக்கு. மோந்து சொஃபி என்று சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று வந்து ஒரு நாள் விடிய மெட்ரோக்குள்ள இறங்கி போறேன். அந்த மோந்து சொஃபி கிட்டத்தட்ட மெட்ரோக்குள்ள இந்த பாதி பேருடே இருக்கு. ஒரு புத்தகம் ஒரே நாள்ல ஒரு பாதி பேருடே இருக்குது. அவ்வளவு ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம். அதுக்கு தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டு வந்தது. ஜோஸ்டன் கார்டன் ஒரு நோர்வேஜியன் எழுதுற புத்தகம். இப்ப அப்படி இந்த வாசிப்புகள் எல்லாம் அப்படி குறைஞ்சு கொண்டு போற நேரத்துல இது எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதுக்கும் இதுதான் எல்லாமே. இப்ப எல்லாருமே இந்த இதுக்குள்ளதான் எங்களோட வாழ்க்கையை வச்சிருக்கோம். என்னத்தை செய்யறனாலும் இதுக்குள்ளதான். இப்ப ஜெமினி வந்துடுது, சட்ஜிபிடி வந்துடுது. இது வந்தாலும் என்ன கேட்டாலும் அது பதில் சொல்லிடும். நாங்க பேசாம இருக்கலாம். மூளை எல்லாத்தையும் நாங்க அடைய வச்சுட்டோம். முந்தைய எங்களுக்கு ஒரு 100 டெலிபோன் நம்பராவது பாடம் இருந்தது. இப்போ ஒரு டெலிபோன் நம்பரோட பாடம் இல்லை. எல்லாரும் எங்கட மூளையை நீட்டி விட்டோம். இதுக்குள்ள எங்கட மூளை இப்ப எங்கட டெலிபோன் வந்து இப்படியான ஒரு சூழ்நிலையில ஒரு புத்தகம் வெளிவாடுதுன்றது ஒரு பெரிய முடியும். அப்ப இப்படி ஒரு புத்தகம் வெளிவரைக்குள்ள நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுகிறோம், அதை வாசிக்கிறோம், அதை பற்றி கருத்துல பகிர்ந்து கொள்றோம். குறிப்பாக வந்து முரண்பட்டும் கொள்றோம். அந்த முரண்பாடு இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு புத்தகம் வர்றதுல பிரயோசனம் கூட இல்லை. ஏன்னா அந்த முரண்பாடு தான் அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தி கொண்டு போக முடியும். அப்ப இந்த வாசிப்புன்றதை வந்து உண்மையிலேயே அது கவிதையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், எந்த இலக்கிய வடிவமாக இருந்தாலும் அந்த இலக்கிய வடிவம் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில எங்களுடைய சிந்தனையை தூண்டுறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்துறதுக்கு கட்டாயமாக உதவி செய்துன்றதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை. இது இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த சிக்கல் ஒன்று இருந்து அக்கா வாசிக்கிறது கட்டாயமா நாங்கள் புத்தகத்தான் வாசிக்க வேணும் இல்லைன்றதையும் சொல்லித்தாங்க. கட்டாயமா நாங்கள் போன்லயும் வாசிக்கலாம். ஆனா எதை நாங்கள் செலக்ட் பண்ணி வாசிக்கிறோம்? இது ஒரு புத்தகம், ஒரு கவிஞர் தன்னுடைய முயற்சியால வந்து இந்த நூலை வந்து தொகுத்திருக்கிறேன். அப்ப அதுக்குரிய மரியாதைகளையும் அது பற்றிய இடைகளையும் அது பற்றிய சிந்தனைகளையும் நாங்கள் கட்டாயமாக எல்லோர் மத்தியிலும் பரப்பிவிடுவது எங்களுடைய முக்கியமான இலக்காக இருக்கும். இது கவிதை தொகுப்பு. கவிதை என்றால் என்ன? இது பெரிய கேள்வி. இந்த கேள்வி கனவேகமான பதில் சொல்லி இருக்கணும். ஆனா எனக்கு உண்மையிலே கவிதை என்னன்னு தெரியாது. ஒரு கட்டத்துல 3 வரதராஜன் வந்து எழுதிய கூட சொல்றேன், கவிதை என்னன்னு சொல்றேன். உள்ளம் உணர்ந்ததை உணர்ந்தபடியே சொல்லுங்கள். கலைக்கும் விஞ்ஞானத்துக்குமான மிகப்பெரிய வித்தியாசமே அது. இமயமலையினுடைய உயரம் வந்து உதாரணத்துக்கு 4000 அடி உயரம் சும்மா புத்தகங்களை சொல்றது சொன்னால் அது எல்லாரும் மூளையை கொள்ள முடியாது. என்னுடைய மூளைக்குள்ள 4000 அடி என்னன்னு தெரியாது. அது அப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாது. விண்ணை இடிக்கும் தலை இமயம் வெப்பை உடைக்கும் திறனுடையார் வரைகிற சொல்றேன். அதாவது வந்து ஆகாயத்துல முட்டி அதையே உடைக்கக்கூடிய உயரமுள்ள மலையை உடைக்கிற திறமை உள்ளவர்கள் என்று சொல்லி சொல்றாரு தமிழர்கள். இது ஒரு குழந்தை இந்த மனத்தில் உடனே பதிஞ்சிடும். ஓ ஆகாயமா அவ்வளவு பெரிய உயரம் அந்த மலை. ஆனா நீங்க 4000 அடி என்று சொன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்ப இதுதான் இந்த கலைக்கும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை இந்த கவிதை என்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மனதில் பட்டோர் படைக்க சட்டென்று சுருக்கமாக தெளிவாக தைக்கிறது மாதிரி சொல்றோம். அதான் விதை. அதுக்கு ஒரு விதை என்று சொல்லுவீங்க. விதைத்து விடுதல். ஒரு மனதில் என்னுடைய உணர்ச்சியை அந்த உணர்ச்சியாகவே நான் கொண்டு போய் கொடுக்கிறது. அதை அறிவியலாக மாற்றக்கூடாது. நீங்க அதை அறிவியலா மாற்றீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அறிவியல் சில நேரத்தில் மற்றவர்கள் அகப்படாமல் போகலாம். அது ஒரு உணர்ச்சியாகத்தான் கொண்டு போகும். ஆகவே வந்து கவிதை வந்து தட்டையான மொழியில் எழுத முடியாது. அதுக்கொண்டு ஒரு மொழி இருக்கு, அதுக்கொண்டு ஒரு அழகியல் இருக்கு. இந்த அழகியலும் மொழியும் சேர்ந்து உணர்ச்சி வந்து கடத்தப்படை கொள்ளதான் கவிதை என்ற ஒரு வடிவமே உருவாகுது.
அநேகமானாக்கள் சொல்லுவோம் வந்து கவிதைகள் வந்து ஒரு இலக்கியத்தினுடைய உயர்ந்த வடிவம். ஒரு காலத்துல தமிழ் இலக்கியத்துல வந்து ஒரு இடத்துல கவிதைகளுக்கு வந்து பெரிய தீவிரமாக இருக்கில்லை மற்ற இடங்கள்ல இருந்த மாதிரி. ஆனா இப்ப நேரமின்மை என்று தெரியல, கவிதை இலக்கியங்கள் வந்து சரியான தீவிரமா வந்துருக்கு. நிறைய பேர் கவிதை எழுதுங்க. அதுக்கு நான் நினைக்கிறேன் பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, முந்தைய காலத்துல நாங்கள் கவிதை எழுதணும்னா அந்த கவிதை பிரசுரமாகி வர்றதுக்கு இடையில எங்களுக்கு அந்த கவிதையில இருந்து பிடிப்பும் இல்லாமல் உடனடி இம்ப்ரெஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப என்ன இருக்கு, எங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்கு. ஒரு கவிதை எழுதுவோம், ஃபேஸ்புக்ல போடுவோம், ஒரு 400-500 பேர் பார்க்கணும், லைக் பண்ணுவினோம், சில பேர் அந்த ஒரு குறிப்பு எழுதுவினோம், எதிர்வினை ஆற்றுவினோம். அப்படி ஆற்றி கொண்டிருக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு கவிதை, என்னுடைய கவிதையினுடைய கவிக்கிறதை எழுதியிருக்கிறேன் இந்த புத்தகத்தில், தன்னுடைய அனுபவமாக எழுதியிருக்கிறேன். அப்ப உடனடியாக நாங்கள் வந்து எங்களுக்கு அதுக்குரிய இம்ப்ரெஷன் வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த கவிதை எழுதுனா இவைக்கு பிடிக்கும் என்று சொல்லி எங்களுடைய கவிதை போக்க மாட்டோம். அது ஒரு ஆபத்தான நிலை. அதாவது வந்து நீங்களாக இல்லாமல் உங்களுடைய உண்மையான உணர்வெளிச்சி கவிதையா வராமல் மற்றவர்களுக்கு தீனி போடுற கவிதையாக உங்களோட கவிதைகள் வந்து அது ஒரு ஆபத்தான நிலை. அப்ப அந்த நிலையை தவிர்ப்போம் என்று சொல்லி சொன்னால் இந்த சிஸ்டத்தையும் நாங்கள் கொஞ்சம் குறைப்போம். மோனுள்ள கொண்டு போய் கவிதை போட்டுத்தான் நாங்கள் அப்ரிசியேஷனை பார்த்துதான் நாங்கள் கவிதை எழுதணும்னு சொன்னால் நாங்கள் எங்களோட பாதையை திருப்பி எங்களுக்கு ஒரு பாணியை நாங்கள் உருவாக்குறதுக்கு மற்றவர்களை முன்வைத்து நாங்கள் உருவாக்கக்கூடாது. ஒரு கவிதை தொகுப்புல 100 கவிதை, இந்த கவிதை தொகுப்புல 100 கவிதைகள். இந்த 100 கவிதையில கவிஞர் கருணாகரன் கடைசியை காணைக்குள்ள சொன்ன எனக்கு வந்து ஒரு கவிதை தொகுப்புல 10 விதமான கவிதைகள் வெற்றி அடையும் சொல்லி சொன்னா அந்த கவிதை தொகுப்பு வெற்றி. அது சரியான முக்கியம். என்றால் எழுதுகிற கவிதைகள் எல்லாமே உன்னதமான கவிதைகளாக இருக்க கொண்டது. சில நேரத்தில் அந்த கவிதைகள் வந்து உன்னதமான நிலையை அடையும். அப்படி பார்க்கக்குள்ள இந்த புத்தகம் ஒரு வெற்றியான புத்தகம் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு சிறந்த கவிதைகளாக நாங்கள் நிறைய கவிதைகளை தெரிவு செய்யலாம். அப்ப இந்த கவிதைகளை தெரிவு செய்யக்குள்ள வந்து நான் என்னுடைய டேஸ்டுக்கு, என்னுடைய விருப்பத்துக்கு, என்னுடைய நலனுக்கு, உளவியல் நலனா இருக்கலாம், சமூகவியல் நலனா இருக்கலாம், தத்துவவியல் நலனா இருக்கலாம், ஏதோ ஒரு நலனுக்காக நான் என்னுடைய ஒரு கவிதை நான் தெரிவு செய்ய வச்சுக் கொள்கிறேன். இது எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆகவே எல்லாம் 100 கவிதை எழுதுனா சில 10 கவிதை ஒருத்தர்கிட்ட போயிடுச்சு, நான் மற்ற வேற ஒரு கவிதைகள் போயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு. அந்த கவிதைக்குள்ள பெருசா போக விரும்ப இல்லைன்னா அப்ப நான் ஒரு 2 கவிதை தொகுப்புல பிரெஞ்சு 19ஆம் நூற்றாண்டு கவிதைகளை, பிரெஞ்சு கவிதைகளை வந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தினார். 2 தொகுப்பு இருக்கு. எப்படி அந்த கவிதைகளை 2 கடிச்சோம், எப்படி இதெல்லாம் நீங்க மொழிபெயர்க்கக்குள்ள எப்படி கவிதைகளை தெரிவு செய்றீங்க? இதுதான் லாஜிக். அதாவது நான் எனக்கு விருப்பமான, என்னுடைய இதயத்துக்கு நெருக்கமான கவிதைகள் தான் நான் மொழிபெயர்ப்பேன். அதே மாதிரி ஒரு கவிதை தொகுப்புக்குள்ள நாங்கள் எடுக்கக்குள்ள கட்டாயமாக எங்களுடைய இதயத்துக்கு நெருக்கமான கவிதைகளை தான் நாங்கள் எடுத்து வாசிக்கிறோம். அது சரியான முக்கியமான ஒரு கவிதை தொகுப்புன்றது வந்து ஒரு கவிஞனுடைய ஒட்டுமொத்த மனோ வழியையும் கொண்டு வந்து தெரியும். ஆனா 100 கவிதைகள்ன்றது ஒரு பெருந்த வழி. இந்த பரந்த வழிக்குள்ள நீங்கள் வந்து சுயாதீனமாக நடமாடைக்குள்ள உங்களுக்கு தெரியும் எந்த கவிதை உங்களுக்கு பிடிக்குது, எந்த கவிதை கூட நீங்க பயணிக்கக்கூடியதா இருக்குது என்ற விடை. இப்ப இந்த கவிதை தொகுப்புல எடுத்தீங்கன்னா மிக மிக விசாலமான விடயங்களை பார்க்கிறது. சமூகத்தினுடைய உளவியலை கொண்டு வந்திருக்க, சமூகத்தின் சமூகவியலை கொண்டு வந்திருக்கிற, சமூகத்தினுடைய குற்றம் குறைபாடுகளை கொண்டு வந்திருக்கிறேன், சமூகத்தில் நோய்களை பற்றி, கோவிட் நோயை பற்றி கணக்கு எழுதியிருக்கிறேன், யுத்தத்தை பற்றி எழுதியிருக்கிறேன், தன்னுடைய காதலை பற்றி எழுதியிருக்கிறேன். இதெல்லாமே வந்து ஒரு அவர் கவிஞர் யார், அவர் சமூகத்தினுடைய அவரில் நிகழ்ந்த பிரதிபலிப்புகள் என்ன என்ற விடயத்தை அது வந்து மிக துல்லியமாக காட்டும். அவற்றை முரண்பாடுகளையும் காட்டும். ஒரு சும்மா உதாரணத்துக்காக நான் கவிதைகள் நிறைய போக விரும்ப இல்லை. அந்த நான் விரதம் என்ற அந்த கவிதை ஒன்று நல்ல நல்ல புஷ்பாத்தியான ஒரு கவிதை ஒன்று. என்ன புரட்டாதி சனி என்று புரட்டி விட்டால் கரைச்சட்டி, மரக்கறியும் சும்மாவே மாசிவில சந்தையில மசுக்குட்டி சுனைக்குதென்று நீண்ட முருங்கையையும் தரிச்சாச்சு. இப்ப கசுக்குட்டை விலை தோற்கும் 1/4 கிலோ 300. இப்படி அந்த கவிதை போய் கடைசியில ஒவ்வொரு காயம் வந்து விரதம் ஒழுங்கான சாப்பாடு எல்லாமே இருக்கு என்ற பகுதி கடைசியில் முடிப்பார். என்ன அவற்றை கவிதைக்குள்ள உச்சமான நகைச்சுவை. மங்கின கண்ணோட மறுபடியும் வீடு வந்து தொங்கின கலண்டர்ல திகதி தட்டி பார்த்தால் கௌரி காப்பு முடிய கந்த சட்டி தொடங்குதப்பா.
ஒரு விரதம் முடி இன்னொரு விரதம் இப்போ நாங்கள் ஒழுங்காச்சும் சாப்பிட்றோம். ஒரு நல்ல ஒரு பகுதி உண்டு. அதான் பகுதி என்ன சொல்றது, ஒரு ஒரு துன்பியல் பகுதின்னு தான் சொல்ல உண்டு. இது சும்மா சிரிக்கிற பகுதி இல்லை, இது விதமான துன்பியல் பகுதி. இந்த பல்வேறு குரல் ஒன்றில் வருது இல்லை, அவன் நெருநல் உள்ள ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து, அது பெருமை இல்லை, அது நேற்று இருந்தது பெருமை இல்லையது, பெருமை உடைத்து விலகுன்னு சொல்லி அது ஒரு பெரிய பகுதி உண்டு, பெரிய முருநாய் உண்டு. அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஓகே விரதம் சொல்றேன் சொல்லி போட்டு போற கடைசியா வந்து அதை பெரிய ஒரு டிராஜடியா துன்பியலாக்க மாத்திருந்தேன். எனக்கு பிடிச்ச கவிதைகள்ல வந்து 2 கவிதை தான் வாசிக்க போடுறேன். எனக்கு அந்த கவிதைன்றது வந்து நாங்கள் எனக்கு நெருக்கமான கவிதைகள்ன்றது வந்து எப்பவுமே சுருக்கமான கவிதைகளா இருக்கணும். இது ஒரு படியத்தை அப்படி தச்சு விட்டு போகும், ஒரு பிளாஷ் அடிச்ச மாதிரி போகும். அப்படி ஒரு கவிதை தான் இந்த கவிதை. இது பாருங்க, காலை பொழுது அவரோகணமாய் நீளும் ஆலை மணி யோசை, ஆரோகணமாய் தொடங்கும் அயல்விட்டு குழந்தையின் அழுகை சத்தம், பள்ளிவாசல் ஒளிபெருக்கி முந்தி விழித்த ஒற்றைக்காலத்தின் துயிலெழுப்பல், மின்கலம் வறண்டு போன கைபேசியின் கிணுப்பு, அம்மாவின் கோப்பியின் வாசம், புலர்கிறது இன்னும் ஒரு பனி போர்த்திய காலை. மிகவும் சுருக்கமாக எங்களோட கால பொழுதுகளை ஒரு 7-8 வரியில எங்களோட கால பொழுது அவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்கு. அவரோகணமாய் நீளும் ஆலயமணி யோசை, ஆரோகணமாய் தொடங்கும் அயல்வட்டு குழந்தையின் அழுகை சத்தம், பள்ளிவாசல் ஒளிபெருக்கி முந்தி விழித்த ஒற்றைக்காலத்தை துயிலெழுப்பல், மின்கலம் வறண்டு போன கைபேசியின் கிணுகிணுப்பு, அம்மாவின் கோப்பி வாசம், புலர்கிறது இன்னும் ஒரு பனி போர்த்திய காலை. முதல்ல சொன்ன ஒரு விஷயம் உண்டு, இந்த பேஸ்புக்கை பற்றி, பேஸ்புக்ல கவிதை பற்றி. அவரும் எழுதியிருக்காரு. நான் இந்த பேஸ்புக்ல வந்து கவிதை போட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். என் மனச்சாட்சி, நீ எல்லாம் முகநூலில் நினைத்தபடி கிறுக்கியதை கவிதை என கூறி லைக்கெடுக்கத்தான் இங்கு லாயக்கு, எதுக்கு அதை கவிதை என்று எண்ணுயிரை எடுக்கிறாய் இங்கு, கண்டவனும் கண்டபடி கவிதை என சொல்லி திண்டது சமைக்காமல் தெருவிலே திமுறி சக்தி எடுத்தது போல் தமிழை சப்பி தூக்குவது வித்தை என கூறி அதற்கு விருப்பள்ளி கொட்டுகிறார் கோவன்றி, கத்தி இருந்தால் கழுத்தறுப்பேன் அவரை உவமை என்று சொல்லி உப்புக்கு சர்க்கரையும் புதுமை என்று கூறி புரியாத உரைநடையும் நவீனம் என்று கூறி சொல்லி நடைமாடு விடுசலம், நடைமாடு விடுசலம் போல், நடைமாடு விடுசலம் போல் 4 வரை கோர்த்தெழுத நாயுனக்கு தெரியவில்லை, கவிதையா கவிதை எழுதுகிறாய் கவிதை. இது அடியில செம அடி. ஆனா தலைவன் வச்சுக்காண்டா இந்த மனச்சாட்சி, அவர் தனக்கு தானே சொல்றாரு ஒரு கேள்வி வருதுக்குள்ள. அப்படியே அந்த இது ஒரு ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை. 30 கணக்கு வாசிக்க மாட்டேன். 39வது கவிதை பள்ளித்தூளி அது சொல்லி கணக்கு இருக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு தத்துவத்தை பிரதிபலிக்கிற ஒரு கவிதை. இத பல தளங்கள்ல இருந்து நாங்க சிந்திக்கலாம். விழுவது என்பது எழுவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். தாகமான போது தண்ணீர் தருவதற்கு யாரும் இருக்கவில்லை. இலக்கை பற்றி என் பார்வை மட்டுமே என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. நினைவிழந்து வீழ்வதற்கு சில நொடிகள் இருக்கையில் என் முகத்தை நனைத்து மலைத்து கொண்டது. புலியாவதற்கு முன்னர் எனது பயணம் நீண்ட தூரமாய் இருந்தது. அது ஆறாயிருந்தது, ஆவியாய் மாறியது, கதைகள் சொன்னது, துளியாய் தூரலாய் மழையாய் மீளவும் அருவியாய் கிளந்து ஆறென ஆகுவேன் நான் என விழுந்தது. நான் என்ன விழுவது என்பது எழுதுவதற்காகவே. அப்படி ஒரு மழைத்துளி வந்து விழுந்து புறப்படி ஆறாகி குளமாகி திருப்பி ஆவியாகி திருப்பி வந்துட்டு வந்து இது பல தளங்களில் நாங்கள் அதை பற்றி பேசலாம். அதாவது இது கிட்டத்தட்ட அந்த அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆனா இந்த ஓட்டத்தை நிறுத்தலாம். அதே மாதிரி இந்த சர்க்கிள், இந்த வட்டம் நடந்து கொண்டே இருக்குது. வாழ்க்கை வட்டம் தான். என்னதான் இருந்தாலும் உன்னுடைய கடமை செய்து கொண்டு நீ இருந்தாலும் பரவாயில்ல, ஓடு 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 ஓடிக்கொண்டே இரு, உன்னுடைய இலக்கு நோக்கி ஓடிக்கொண்டு என்ற ஒரு அழகான ஒரு கவிதை இந்த கவிதை. இப்படி
இப்படி இது மட்டும் இல்லை, நிறைய கவிதைகள் இருக்குது. நான் எனக்கு பிடித்த கவிதைகளை சொல்றேன். நானே இதே ஒரு சரியான சின்ன கவிதை. பிள்ளையும் போயிருப்பானோ, வாகை மரத்து காகத்தின் கூக்குரல் வடகடலில் புகை மூட்டம். வாகை மரத்து காகத்தின் கூக்குரல் வடகடலில் புகை மூட்டம். மூழ்கிக் கொண்டிருக்கும் நாசகாரி ஈரம் காயாத ஈழநாடு நாளிதழ் நீள கட்டி தொங்கும் வாழை தோரணங்கள். குச்சொழுங்கு எங்கும் கொண்டாட்டம். தடித்தாடி சமர் முடித்த ஆரவாரம். தூரத்தில் கரிஞ்சட்டை குந்துருளி. படபடத்த நெஞ்சோடு படலைக்குள் தெய்வானை பிள்ளையும் போயிருப்பாரோ. இந்த ஒரு கடைசி வரைக்குள்ள எல்லா அவலங்களும் அடங்கியிருந்தாங்க. பிள்ளையும் போயிருப்பாரோ. ஆறு பொருள் தெரியாது. அழிச்சாச்சு. பெரிய 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 நாசகாரி அழிச்சாச்சு. ஆனா அழிச்சது யாரு? பிள்ளையும் போயிருப்பாரோ. இது ஒரு சின்ன கவிதை. தத்துவம் பேசும் காக்கை. எப்படி நாங்கள் மீள்வோம்? எப்படி நாங்கள் மீள்வோம்? தத்துவம் பேசும் காக்கை, தர்மம் போதிக்கும் நரிகள், வித்தகம் பேசும் கழுதை, விருந்துக்கு அழைக்கும் குரங்கு, சுத்தத்தை விளக்கும் பன்றி, சுற்றத்தை மதிக்கும் நாய், மிதிக்கும் நாய்கள், பஞ்சசீலம் பற்றி பிரசங்கம் செய்யும் இத்தனை இருக்கும் போது எப்படி நாங்கள் மீள்வோம்? அவ்வளவு சுருக்கமான வாசம், அவ்வளவு கிளியாக இருக்கு. இது இப்படி கதைகள் வந்து நிறைய சமூகத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையுடைய ஒரு மனிதன். அவர் சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து அவர் அந்த பிரதிபலிப்போட வெளியிட்டு கொண்டிருக்கிறார். இப்ப அவருடைய ஒரு சின்ன ஒரு முரண்பாட்டை சொல்லி காட்டிட்டு நான் என்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்டேன். 81வது கவிதை நைனை நாகபூசணி அம்மன். இந்த நைனை நாகபூசணி அம்மன் கோயிலை பற்றி அவர் நல்ல அழுகிறார். என்ன பூரித்து தன்னை பூசை செய்கின்ற நாகத்து கருள் செய்கின்றாய், நீதியாய் எமக்கு ஒரு நிலையான தீர்வுக்கு நீ ஏறுள்ள வேண்டும் அம்மா, ஆதியாய் நைனையில் அருளாட்சி புரிகின்ற புவனேஸ்வரி அன்னை என்று தன்னுடைய கடவுள் நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துறார். இந்த கோயிலை பற்றி மட்டும் அவர் சொல்லி வேற கோயில்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அது 81வது கவிதை. இந்த 82வது கவிதை வாசிக்கிறது. நீண்டுயர்ந்த மதில் சுவரும் நிமிர்ந்த நெடும் கோபுரமும் சாய்ந்த செய்யா பெருந்தேரும் சப்பரமும் சத்திரமும் வேண்டுமென கன்று குழம்புவரா கடவுள். இதெல்லாம் ஒன்று கடவுள் கட்டணுமா? என்னதுக்கு இதெல்லாம் கட்டுறீங்க? இந்த கேள்வி. நீண்டுயர்ந்த மதிச்சுவரும் நிமிர்ந்த நெடும் கோபுரமும் சாய்ந்த செய்யா பெருந்தேரும் சப்பரமும் சத்திரமும் வேண்டுமென கன்று விளம்புவரா கடவுளெங்கும். 3 வேளை பூசையதில் முக்கணியும் பட்சணமும் ஆண்டில் ஒரு மாதம் ஆரவார திருவிழாவும் ஈண்டு உபயமில்லை என்றால் இல்லையாமோ அருளமக்கு. கடைசியில கொண்டு வந்து இது கொஞ்சம் நீளமான கவிதை. அவர் சொல்றார், இதெல்லாம் பிரயோசனம் இல்லாத விடயங்கள் முப்பொருள் இருந்தா அந்த சிவம் தான், அன்புதான் சிவம். அன்பு சிவம் என்று உரைத்தான் ஐயன் திருமூலர். அன்று வாடும் பயிர் கண்டு மனம்பாடி நின்ற வள்ளலாரும் தேடி நின்ற தன்பை என்றோ கோடிமணம் நீ இறைத்தும் நாடு வீரோ நற்கதியை. கோவணத்துக்கில்லா ஊரில் கூரைப்பட்டு சாத்துவதும், கோவணத்துக்கில்லா ஊரில் கூரைப்பட்டு சாத்துவதும், மாணவர்கோர் பள்ளி இல்லை மண்டபமோ தங்கமுடாம் காணமனம் ஏற்கவில்லை இதை கடவுள் ஏற்பாரோ. அன்பு மதம் எங்கள் மதம், அறிவு மதம் எங்கள் மதம், அற்றோர் பசி தீர்த்து அவர் மகிழ்வு கண்ட மதம், கற்றதனால் ஆய பயன் மற்றவருக்கு சொன்ன மதம், முற்றதொரு முப்பொருளும் உண்மை என்று சொன்ன மதம், கற்றறியா மூடர்களின் கையிலகப்பட்டதனால் சில வித்தை காட்டும் வேடதாரம் விதி என்று ஆகுவதோ உற்றுணர்ந்து ஆற்றிடுவீர் உண்மை என்று ஆகிவிடுவீர். இது பெரிய சர்ச்சைக்குரிய கவிதை. என்ன அது முதல் பல கோவில்களை வந்து நல்லா சொல்றேன். ஆனா இந்த கவிதையில வந்து அது ஒன்றுமே பயனில்லை என்று சொல்றேன். பயன் அன்புதான் இருக்க, எங்களோட மதம் அன்பத்தான் உண்மை இந்து ஆகுவது சொல்றாரு. இல்ல எனக்கு இதுல பல சர்ச்சைகள். இந்து என்றால் இந்த சைவர் என்று சொல்லியிருந்தா கூட நான் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஆனா இந்து என்று சொல்லியிருக்க அதை விட அந்த முதல்ல வந்து கோயில எல்லாம் வந்து ஆகுவோன்னு சொல்லிட்டு பிறகு அதெல்லாம் தேவையில்லாத விடயங்கள் சொல்ற விடயம் வந்து அவருடைய முரண்பாடு. ஆனால் அதுக்காக நாங்கள் எல்லோருமே முரண்பாடு நிறைந்தவர்கள் தான். ஆனா இந்த முரண்பாடு என்ன கொஞ்சம் நெருடுகிறது. இதையும் நான் சொல்லிட்டு
இதுக்கு மேல் மற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிற கவிதை கலைக்கிறதுக்கு என்னுடைய சிற்றுரை நான்